அமெரிக்க அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு அவரது சொந்த நாட்டு நாடாளுமன்றத்திலேயே ஒரு அரிதான மற்றும் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக டிரம்ப் நடத்தி வரும் ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த கோரும் போர் அதிகார தீர்மானத்தை அமெரிக்க பிரதிநிதிகள் சபை அதிரடியாக நிறைவேற்றியுள்ளது. மொத்தம் 215 வாக்குகள் ஆதரவாகவும் 208 வாக்குகள் எதிராகவும் பதிவான இந்த தீர்மானத்தில் டிரம்பின் சொந்த கட்சியான குடியரசுக் கட்சியை சேர்ந்த 4 உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியினருடன் கைகோர்த்துதான் இப்போது சர்வதேச அளவில் ஹாட் டாபிக். கடந்த 3 முறை தோல்வியடைந்த இந்த தீர்மானம் இப்போது 4வது முயற்சியில் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டவுடன் நாடாளுமன்ற வளாகமே கைத்தட்டல்களால் அதிர்ந்தது. தீர்மானத்தை முன்னின்று நடத்திய வெளியுறவு விவகார குழுவின் தலைவர் கிரிகோரி மீக்ஸ் இதுவரை நடந்தது போதும் என்று ஆக்ரோஷமாக முழங்கியுள்ளார். அதிபர் டிரம்ப் தனது விருப்பத்திற்காக நடந்து வரும் இந்த போரால் அமெரிக்க மக்கள் பெட்ரோல் பங்க் முதல் சூப்பர் மார்க்கெட் வரை கடுமையான விலையேற்றத்தை சந்தித்து வருவதாகவும் மக்கள் படும் துயரத்திற்கு இப்போதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி இஸ்ரேலுடன் இணைந்து அமெரிக்கா ஈரானை தாக்க தொடங்கியதில் இருந்து உலகளாவிய எண்ணெய் சந்தையில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் நிலவி வருகிறது. குறிப்பாக உலகின் மிக முக்கியமான எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்து பாதையான ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கி வைத்திருப்பதால் கச்சா எண்ணெய் விலை விண்ணை தொட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டாலும் அது இப்போதும் ஒரு பலவீனமான நிலையிலேயே இருக்கிறது. லெபனானில் ஹெஸ்புல்லா அமைப்பிற்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி வரும் தீவிர தாக்குதல்கள் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகளை மேலும் சிக்கலாக்கியுள்ளன. இந்த தீர்மானத்தை தடுத்து நிறுத்த சபாநாயகர் மைக் ஜான்சன் கடந்த 2 வாரங்களாக பல முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் இறுதியில் டிரம்பிற்கு எதிராகவே முடிவுகள் வந்துள்ளன. இந்த தீர்மானம் இப்போது மேலவையான செனட் சபைக்கு செல்ல உள்ளது. அங்கும் ஏற்கனவே சில குடியரசு கட்சி செனட்டர்களின் ஆதரவு இருப்பதால் தீர்மானம் நிறைவேற்ற அதிக வாய்ப்புள்ளது. இருப்பினும் ஒரு நாட்டின் தலைமை தளபதியாக தனக்கு இருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி டிரம்ப் இந்த தீர்மானத்தை நிராகரிப்பார் அல்லது வீட்டோ செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ நாடாளுமன்றத்தின் இந்த திடீர் முடிவு ஈரானுடன் நடந்து வரும் நுட்பமான பேச்சுவார்த்தைகளை பாதிக்கும் என எச்சரித்துள்ளார். வளைகுடா பகுதியில் அமைதி திரும்புமா அல்லது போர் தீவிரம் அடையுமா என்பது இப்போது அமெரிக்க நாடாளுமன்றத்தின் அடுத்தடுத்த நகர்வுகளில் தான் ஒளிந்திருக்கிறது.